ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு சரம்ட தமிழ். ஃபைனலாக அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு யூடியூப்ல. இதுக்கு முன்னாடி ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படத்துக்கு நடுவில் ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பட் நம்ம ஊரில் ஐமேக்ஸ் தேட்டர் மோஸ்ட்லி பெரிய தேட்டரில் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ட்ரெய்லரை. சின்ன சின்ன தேட்டரில் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலை. நான் பார்த்த ஃபேண்டாஸ்டிக் ஃபோர் படம் அப்போ நான் அந்த ட்ரெய்லரை பார்க்கல. இப்போ யூடியூப்லேயே பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெய்லர் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் எல்லாரும் சொல்கிற ஒரு விஷயம், கண்டிப்பாக விஷுவல்ஸ் என்னமா கொடுத்துருக்காயா விஷுவல்ஸை. ஜேம்ஸ் கேமரூன் அந்த பாண்டோரா உலகத்தை ரசிச்சு பார்த்தீங்கன்னா உருவாக்கியிருக்காரு. அதுக்கு நல்லாவே தெரியுது. ஒவ்வொரு படத்துலையுமே அந்த குவாலிட்டின்றது இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது. எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அது குறைய மாட்டேங்குது. அந்த வகையிலுமே இந்த ஃபயர் அண்ட் ஆஷ் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா செம்ம குவாலிட்டியாக இருக்கு. இந்த ட்ரெய்லரில் நீங்கள் ஒவ்வொரு ஃப்ரேமே வச்சிங்கன்னா அது ஒரு வால்பேப்பராக நம்ம வைக்கலாம். அந்த அளவுக்கு குவாலிட்டி ப்ளஸ் டீட்டெயிலிங்காக இருக்கு. இப்போ ஐமேக்ஸ் ஒர்த்தியான மூவியில் இந்த அவதார் படமாக இருக்கு. இப்போ ரொம்ப பேசாமல் இந்த ட்ரெய்லரில் என்னென்ன காமிச்சிருக்காங்கிறத இந்த டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓப்பனிங் ஷாட்டு ஒரு 2 பேர் ஆலோலோயா அந்த ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸ் நடுவில் பார்த்தீங்கன்னா பறக்கிற மாதிரி அமைச்சிருப்பாங்க. அது வேற யாரும் இல்லை, நம்ம லோவாக்கு. அவரும் அவர் கூட சேர்ந்து இன்னொருத்தர் பறப்பாங்க. கண்டிப்பாக அது அவங்க அண்ணனா தான் இருக்கும். டெட்டையம் போன படத்தில் அவர் இறந்துருப்பாரு. 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பறக்கிற மாதிரி ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸை இல்லை நம்ம லோவாக்கு பார்த்தீங்கன்னா நினைச்சு பார்க்கலாம் அவங்க அண்ணன் இறந்த அந்த ஒரு சீக்வன்ஸை. கண்டிப்பாக இது படம் ஆரம்பிச்ச அந்த சமயத்தில் தான் வரும். இல்லை லோவாக்கு எங்கேயாச்சும் மனசு உடஞ்சு போய் இருக்கும்போது அந்த சமயத்தில் இந்த ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ் ஓப்பன் ஆகலாம். இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அங்கே பறக்கிற மாதிரியான சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க அவங்களோட கிளான் இருக்கிற இடத்துல. இதை தொடர்ந்து லோவாக் அண்ட் சிரே ஒன்னா சேர்ந்து தண்ணிக்குள்ள பறமை காட்சி அமைச்சிருப்பாங்க. அந்த ரெட் டிராகன் ஷிப் பார்த்தீங்கன்னா மூழ்கி இருக்கும் போன படத்துல. அந்த ஷிப் மூழ்கிற இடத்துக்கு இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து போறாங்க. எதுக்கு போறாங்கன்னா, நம்ம நெத்திரி அவங்க கிட்ட ஒரு போ இருக்கும். அந்த படத்துல நடந்த சண்டையில அந்த போ பார்த்தீங்கன்னா உடஞ்சிருக்கும். அவங்க பசங்களை காப்பாத்துறதுக்காக அந்த போவை அந்த ஷிப்லேயே பார்த்தீங்கன்னா அவங்க விட்டுருக்கலாம், இல்ல தூக்கி போட்டிருக்கலாம். அந்த போ இந்த ஷிப்போட சேர்ந்து தண்ணிக்குள்ள மூழ்கி இருக்கு. அதை எடுக்கிறதுக்காக தான் இவங்க 2 பேரும் ஒன்னா வந்திருக்காங்க. லோவாக்கும் சிறையும் போற அந்த அந்த கிரியேச்சர் பார்த்தீங்கன்னா போன படத்துல வந்து அதே சேம் கிரியேச்சர் தான், நம்ம லோவாக்கோட கிரியேச்சர் தான். போன படத்துல அந்த கிரியேச்சர் துல்கன் கூட சண்டை போடும் போது சின்னதா காயப்பட்டிருக்கும். அதை இந்த படத்துல டீட்டெயிலா காமிச்சிருக்காங்க. இதுல பாதி அதோட உடம்புல இருக்க பாதி பாகம் பார்த்தீங்கன்னா மிஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ சேம் அதே கிரியேச்சர் தான் நம்ம லோவாக் பார்த்தீங்கன்னா பயன்படுத்திட்டு இருக்காரு. லோவாக்கும் சிராயும் ஒன்னா சேர்ந்து அந்த நெத்திரியோட போவை பார்த்தீங்கன்னா எடுக்கிறாங்க தண்ணிக்குள்ளேருந்து. எடுத்ததுக்கு அப்புறம் அதை சரி பண்ற மாதிரியான காட்சியாக தான் இது இருக்கும். சிராயா கிட்ட ஒரு சில பொருட்கள் இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க அவங்க கைக்குள்ள. மேபி அதை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஏதாச்சும் பொருள் அவங்க எடுத்துட்டு வந்திருக்கலாம். ஸோ எடுத்துட்டு வந்து இந்த போவை சரி பண்றதுக்கு அவங்க ஹெல்ப் பண்ணலாம் 2 பேரும் ஒன்னா சேர்ந்து. இந்த போ நம்ம நெத்திரியோட அப்பா பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பாங்க ஒரு சண்டைக்கு நடுவில். ரொம்ப ஞாபகார்த்தமாக அவர் கொடுத்துருப்பாங்க. நெத்திரி மனசுடைஞ்சு இருக்கலாம். அவங்கள சரிப்படுத்துறதுக்காக அவங்க பையன் லோவாக்கு அந்த போ எடுத்துட்டு போய் கொடுத்தா அவங்க மறுபடியும் பழையபடி அவங்க அப்பா ஞாபகங்கள்லாம் வந்து அவங்க மனசு சரியாகிறதுக்காக இந்த மாதிரி பண்ணலாம் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து. சிராயா நோவாக்கை பார்த்து நம்ம ஆன்செஸ்டர் டப்பாலும் நம்ம கிட்ட தான் இருக்குன்னு சொல்லி மோட்டிவேஷன் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க லோவாக்க. அதுக்கப்புறம் லோவாக்கும் ஜேக் 2 பேருமே பார்த்தீங்கன்னா மனஸ்தாபம் நடக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. 2 பேரும் சண்டை போட்டு பிரிஞ்சு போற மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சீக்வன்ஸ் பார்த்தோன்னா நடக்கலாம், மறுபடியும் உங்க சமாதானப்படுத்துற மாதிரி. படத்துலயுமே ஃபேமிலியை வச்சுதான் மொத்த கதையுமே அமைஞ்சிருக்கும். நெத்திரி ஸ்பைடரை பார்த்தீங்கன்னா ஏட் பண்ணியிருப்பாங்க போன படத்துல. அவங்க எப்படி பழையபடி அவங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்பைடரை தான் மகனா எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஜேக்கும் லோவாக்கும் உள்ள இருக்க அந்த சண்டை எப்படி ஒன்னா சேர்றாங்க, அப்புறம் குவாட்ரிச் ஸ்பைடர் இவங்க 2 பேரும் எப்படி ஒன்னா சேர்றாங்கன்ற மாதிரி ஒரு ஃபேமிலி ரிலேட்டடாக தான், ஃபேமிலியை தான் மையமாக வச்சு இந்த படத்தை சுற்றி எடுத்திருக்காங்க. ஸோ இந்த படமும் ஒரு ஃபேமிலி ரிலேட்டடான கதையாக தான் இருக்க போது. இதை தொடர்ந்து அடுத்த ட்ரெய்லரில் காமிச்சா அந்த ஒரு ஃப்ரேம் ஒரு அமேசிங்கான ஒரு ஃப்ரேம் நான் சொல்லுவேன். பறக்கிற மாதிரி ஒன்று கிரியேச்சரை காமிப்பாங்க. விண்ட் ரைடர்ஸ் இவங்க வானத்திலே பறக்கக்கூடிய ஒரு கிளானை காமிக்கிறாங்க. ஸோ அந்த கிரியேச்சர்லாம் பார்க்கும்போது ரொம்ப வித்தியாசமாக இருக்குங்க. கண்டிப்பாக செம குவாலிட்டியாக இருக்குது அந்த சீன் பார்க்கும்போது. இதை நீங்கள் அப்படியே ஃப்ரேமாக எடுத்து கூட வைக்கலாம் வால்பேப்பராக, அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்கும். இந்த விண்டர்ஸ் எல்லாமே வானத்திலே பறக்கக்கூடியவங்க. மேபி ஒவ்வொரு கிளானையும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கு போய் கொண்டு போகிற சேர்க்கிற வேலையை அவங்க இருக்கலாம். கீரி இவங்க கூட ஒன்றா சேர்ந்து டிராவல் பண்ணுற மாதிரி காட்சி அமைச்சிருக்காங்க. இவங்க பழையபடி மெட்கேனா அந்த இடத்துல இருந்து இவங்களோட இடத்துக்கு போக வாய்ப்பு இருக்குது. ஒமேட்டியா கிளான் இல்லை வேற ஏதாச்சும் ஒரு புது இடத்துக்கு ஃபாரஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா போக வாய்ப்பு இருக்கு. அது டிராவல் பண்ற அந்த ஒரு சீக்வன்ஸை இது அமைச்சிருக்காங்க. இந்த ஒரு ஷாட்டை தான் கான்செப்ட் ஆர்ட் அதுலயுமே டீஸ் பண்ணியிருப்பாங்க. சேம் அதே ரெப்ளிகேட் பண்ணியிருக்காங்க. நிறைய படத்துல கான்செப்ட் ஆர்ட்டை உருவாக்கி ஒரு சில படங்களை பார்த்தீங்கன்னா வைக்காமலே விட்டுருவாங்க. பட் ஜேம்ஸ் கேமரன் அவதார்ல நமக்கு என்னென்ன கான்செப்ட் ஆர்ட் எல்லாமே காமிச்சாரோ அது எல்லாமே படத்துலயுமே வந்திருக்கு. இதுல ஒரு வால்கானிக்கு காமிக்கிறாங்க, ஒரு எரிமலை. அதுக்கு பக்கத்துல யாரும் நடந்து போகிற மாதிரி தெரியுது நமக்கு. அது வேற யாரும் கிடையாது, நம்ம குவாட்ரிச். அவர் முதுகுல ஒரு பேக் பேக் ஒரு பையன் சுமந்துட்டு நடந்து போற மாதிரி காட்சி அமைச்சிருக்காங்க. இவர் எங்க போறாருன்னா நம்ம ஆஷ் கிளான் வராங்க இருக்கிற அந்த ஒரு இடத்த நோக்கி தான் போறாங்க.
பீப்புள் இருக்கிற அந்த ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு மரம் எரிஞ்சு போன பாதி மரம் இருக்கிற மாதிரின்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்குள்ளதான் அந்த வரங் லீடருமே சரி சுத்தி இருக்க மக்களுமே இருக்காங்க. ஆனா இது பார்க்கும்போது அதிகமா மக்கள் இருக்கிற மாதிரி தெரியல. இந்த ஆஷ் கிளான்ல பாதி மக்கள் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம ஒமேட்டிக்கையா மெக்கானா கிளான்ல பார்த்துருப்பீங்க, நிறைய பேர் இருப்பாங்க. பட் இதுல அந்த பீப்புள்ஸ்ன்றது கம்மியா தான் இருக்கு ஆஷ் பீப்புள். இந்த ஆஷ் பீப்புள் எல்லாருமே ஏவாவை வெறுக்கக்கூடியவங்க, கடவுளே இல்லைன்னு சொல்லி நம்புறவங்க தான் இவங்க. மற்ற நேவி பீப்புள் கிட்ட இருந்து விலகி இருப்பாங்க. இவங்களை மீட் பண்றதுக்காக நம்ம குவாரிச் வந்திருப்பாரு. அவர் இங்க நடந்து போற மாதிரி சீக்வன்ஸ் பார்த்து அமைச்சிருப்பாங்க. தனியா தான் வந்திருக்காரு. அதை தொடர்ந்து காட்டுக்குள்ள ஒரு 4 பேர் தனியில் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இது எல்லாமே ஜேக் அவரோட பசங்க தான். லோவாக்கு கீரி இவங்களாம் நடந்து போறாங்க. நம்ம ஜேக்கோட முதுகுல ஸ்பைடரை அவர் தூக்கிட்டு போற மாதிரி வச்சிருப்பாங்க. அவருக்கு பின்னாடி ஒருத்தர் வருவாரு. அவர் பாக்குறதுக்கு குவாரிச் மாதிரி இருப்பாரு. முகம் கிளியரா தெரியல, பட் பாக்குறதுக்கு அவர் மாதிரி தான் இருக்கு. அவரும் ஜேக்கும் ஒன்னா சேர்ந்து டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து பண்றாங்கன்னு தெரியல. மேபி ஸ்பைடர் இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு பிரிட்ஜா இருந்து ஸ்பைடருக்கு உதவி பண்றதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்துருக்கலாம். எதனாலலாம் இந்த ட்ரெய்லர்ல ஸ்பைடர் பத்தின ஒரு விஷயம் காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர் மாஸ்க் இல்லாம சுத்திட்டு இருப்பான். பாண்டோரா உலகத்துல மாஸ்க் இல்லாம எந்த ஒரு ஹியூமன்ஸாலுமே பார்த்தீங்கன்னா சர்வை பண்ண முடியாது. பட் ஸ்பைடர் எப்படி சர்வை பண்றான் அது ஒரு கேள்வியாவே இருக்கு. அப்படின்னா ஸ்பைடரால சுவாசிக்க முடியக்கூடிய ஒரு விஷயம் அவனுக்கு ஏதோ நடந்திருக்கு. அதனாலதான் அவனால் பிரீத் பண்ண முடியுது. லோவா, கீரி, ஸ்பைடர் இவங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து, லோவா, கீரி, ஸ்பைடர் இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து போகும்போது அங்க ஏதோ ஒரு சண்டை நடந்திருக்கு. அந்த சண்டைக்கு நடுவுல ஸ்பைடரோட ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா காலியா இருக்கு. அந்த மாஸ்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா 0% காமிக்கும். ஆக்சிஜன் இல்லாத பட்சத்தில் ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா மயக்கம் அடைஞ்சு இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்கு. இறந்து போன ஸ்பைடரை மறுபடியும் உயிர் கொண்டு வரதுக்காக இவங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த ஏவா அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா போக வாய்ப்பு இருக்கு. அங்க போனதுக்கு அப்புறம் ஸ்பைடருக்கு மறுபடியும் உயிர் வரலாம். அது கூடவே இங்க பிரீத் பண்ணக்கூடிய அந்த ஒரு திறன்மே பார்த்தீங்கன்னா வந்திருக்கலாம். இதனாலதான் ஸ்பைடரால சுவாசிக்க முடியுது பாண்டோரா உலகத்துல. இந்த மாதிரியான ஒரு சீக்வன்ஸ் தான் அமைக்கணும் இவங்க. ஆரம்பத்தில் நான் சொன்ன மாதிரி ஸ்பைடர் கேரக்டருமே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணலாம். ஏன்னா நெத்திரி ஸ்பைடர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா வெறுக்குவாங்க. அவங்களுக்கு அவங்க நேவி பசங்க மட்டும்தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஸ்பைடர் ஒரு ஹியூமன்னால அவங்களுக்கு பிடிக்காது, ஒரு வளர்த்த மகன்றனால பிடிக்காது. அதுக்கப்புறம் கடைசியில் அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, ஸ்பைடரை மகனை அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லி அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட் இருக்கலாம். ஸோ எல்லாருக்குமே ஒரு கேரக்டர் ஆர்க் பத்தின இருக்கு. ஃபேமிலியை மையமாக வச்சு பார்க்கலாம் ஜேம்ஸ் கன் எப்படி கொண்டு போக போறான்னு சொல்லிட்டு. துல்குன் அந்த சீ கிரியேச்சர் காமிச்சிருப்பாங்க. போன படத்துல அந்த பயக்கனை அதை காமிச்சிருக்க மாட்டாங்க. நம்ம லோவாக்க அவர் கூடவே சுத்திட்டு இருக்க அந்த பைக்கான இந்த ட்ரெய்லர்ல எங்க காமிச்சிருக்க மாட்டாங்க. ஒரு புது கிரியேச்சர் தான் காமிச்சிருப்பாங்க. எல்லா சீ கிரியேச்சர்ஸ் கூட தலைவன்ற மாதிரி ஒரு பெரிய துல்குனை பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. அது முகத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2 ரிங்ஸ் 2 வளையம் மாதிரி பார்த்தீங்கன்னா போட்டிருக்கோம். அங்கங்க பார்த்தீங்கன்னா ரிங்ஸ் தொங்குற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க தான் இந்த துல்குன்ஸ்க்கு எல்லாமே லீடர்ன்ற மாதிரி காமிக்கிறாங்க. மெட்கேனா கிளான் பீப்புளுக்கும் அந்த தலைவன் அந்த துல்குனுக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும். பேசிட்டு இருப்பாங்க 2 பேரும். ஆப்வியஸா துல்குன்ஸ் எல்லாருமே சண்டைக்கு போக மாட்டாங்க. சண்டைன்றது அவங்களுக்கு எதிரான ஒரு விஷயம். இந்த சமயத்துல நம்ம மெட்கேனா பீப்புள் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த துல்குனை சமாதானப்படுத்துறாங்க. நம்ம சண்டை செஞ்சுதான் ஆகணும்னு சொல்லிட்டு அன்புவின் எழுச்சி மாதிரி துல்குன் அவங்களோட எழுச்சி பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் நீங்க பார்க்கலாம். ரவுடிசம் நாங்க பண்ணுவோம்னு சொல்லி அங்க தலைவனே பார்த்தீங்கன்னா களத்தில் இறங்க மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. ஒரு சீக்வன்ஸ்ல அந்த ஷிப்பு மேல எகிரி விழுற மாதிரி ஒரு காட்சி அமைச்சிருப்பாங்க. ஸோ போன படத்துல அந்த பயக்கனை அது பண்ண மாதிரி நம்ம இந்த தலைவன் துல்குன் அதுமே பண்ண போகுது. லோவாக் அண்ட் சிராய் இவங்க 2 பேரும் ஒன்னா உட்கார்ந்து இருக்கும் போது லோவாக் சிராய முகத்துல இருக்க ஒரு டேட்டோவை பார்ப்பாரு. மெட்கேனா பீப்புள்ஸ்க்கே இருக்கிற டேட்டோஸ் இதே மாதிரி ஸ்பைடருக்குமே பார்த்தீங்கன்னா அவர் உடம்புல டேட்டோஸ் பார்த்தீங்கன்னா பதிஞ்சிருக்கும். மேபி மெட்கேனா பீப்புள் அந்த டேட்டோவை பார்த்தீங்கன்னா அவருக்கு கொடுத்துருக்கலாம். ஜேக் நெத்திரியை பார்த்து நீ இப்படியே வாழ முடியாது, இந்த வெறுப்போடய உன்னால் வாழ முடியாது நெத்திரி, இது மாறணும்னு சொல்லி நம்ம நெத்திரியை பார்த்து எமோஷனல் பிளஸ் கோவத்தோட பேசுற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. கண்டிப்பா இவங்க 2 பேருக்குமே ஒரு மனஸ்தாபம் 2 பேரும் பிரிஞ்சு போகிற மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்கு. மறுபடியும் உங்க ஸ்பைடர் மூலியமா ஒன்னு சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா நெத்திரியோட உடம்புல ஏதோ ஒரு துணி பார்த்தீங்கன்னா சுத்தி வச்சிருப்பாங்க. லைக் ஒரு பேண்டேஜ் மாதிரி, அவங்களுக்கு ஏதோ அடிபட்டு இருக்க மாதிரி. வேற ஒரு ஃப்ரேம்ல காமிச்சிருப்பாங்க நெத்திரியோட செஸ்ட்ல அம்பு பட்டு அடிபட்டு இருக்கும். இன்னொரு ஃப்ரேம்ல ஒரு நேவி பீப்புள் ஒரு கிரேச்சர் மேல பறந்துட்டு இருப்பாங்க. அவங்க முதுகுல அம்பு பார்த்தீங்கன்னா எரிஞ்சு அப்படியே இருக்கிற மாதிரி. அது கண்டிப்பா நெத்திரியா தான் இருக்கும். இவங்களுக்கும் அந்த ஃபயர் பீப்புளுக்கும் நடந்த சண்டேல இவங்க பார்த்தீங்கன்னா அடிபட்டிருக்கலாம். அதுக்கப்புறம் ஜேக் அந்த ஹியூமன்ஸ் வச்சிருக்கிற அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க அந்த டெக்னாலஜி பயன்படுத்தி இவங்களோட உடம்பை பார்த்தீங்கன்னா குணப்படுத்த முயற்சி பண்றாரு. அவங்க உடம்புல மருந்து தடவி அந்த பேண்டேஜ் மாதிரி ஒரு துணியை சுத்தி ஆர்ம்ஸ் லிங்க்னு சொல்லுவாங்க, ஒரு கையை மட்டும் தொங்க போட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த துணியை சுத்தி விட்டுருக்காங்க. இது தொடர்ந்து குவாரிச் அந்த ஆஷ் பீப்பிள் இருக்கிற அந்த ஒரு இடத்துக்கு போவாரு. அங்க இருக்க மக்கள் எல்லாருமே இவர் மேல அம்பு எறிகிற மாதிரி காட்சி அமைச்சிருப்பாங்க. அம்பு எரிஞ்சிருக்க மாட்டாங்க, பட் அவங்க கையில என்ன வெப்பன்ஸ் இருக்கிறத நம்ம காமிச்சிருப்பாங்க. அவங்க கையில ஜஸ்ட் போ அண்ட் ஹேரோ இது மட்டும் தான் அவங்க கிட்ட இருக்கு. குவாரிச் வரதை பார்த்து அந்த ஆஷ் பீப்புளோட தலைவி பார்த்தீங்கன்னா வெளியே வராங்க. வரங்கோட லுக்கே செம்மையா இருக்கு.
அவங்க என்ட்ரி கொடுக்குற அந்த விதமும் சரி, ஒரு தலைவி, இவங்க எல்லாருக்குமே தலைவின்ற அந்த ஒரு ஃபீல் பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே வருது. அந்த வில்லன் ரோலுக்குமே இவங்க பொருத்தமானவங்கன்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. குவாரிச் வராங் கூட பேச்சுவார்த்தை நடத்தி 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்ம ஜேக்கு பார்த்துனா சண்டை போடலாம், அவனை அழிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்றாங்க போல 2 பேரும் ஒன்னா சேர்ந்து. ஏன்னா இந்த ஒரு ஃப்ரேம்ல அந்த ஹியூமன் ரோபோட்ஸ் 2 பாட்ஸை பார்த்துன்னு எடுத்துட்டு வருவாங்க. கண்டிப்பா அந்த பாட்ஸ்குள்ள வெப்பன்ஸ் தான் இருக்கும், நிறைய கன்ஸ், ராக்கெட்ஸ், இந்த மாதிரி குவாரிச் யூஸ் பண்ற, ஹியூமன்ஸ் யூஸ் பண்ற அந்த ஒரு வெப்பன்ஸை பார்த்தினா நம்ம ஆஷ் பீப்பிள் வராங்க அவங்களுக்கும் பார்த்தினா கொடுக்க வராங்க. ஸோ 2 பேரும் ஒன்னா சேர்ந்து ஜேக்கும் மற்ற நேவி பீப்புள்ஸும் அழிக்கிறதுக்காக இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து சண்டை போட போறாங்க. குவாரிச் வராங்குக்கு ஒரு ஆஃபர் கொடுக்கறாரு, உனக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நான் தரேன், ஆனா நீ எனக்கு அவனை ஒழிக்கிறதுக்காக உதவி பண்ணேன். வராங்குக்குமே பார்த்தீங்கன்னா நேவி பீப்புளை பிடிக்காது, அதே மாதிரி ஏவான்ற அந்த ஒரு கடவுள்னு சொல்லி கும்பிடுறாங்க, அதுவுமே அவங்களுக்கு பிடிக்காது. அதனால இந்த ஆஃபர் அவங்க அக்செப்ட் பண்ணி சண்டைக்கு இவங்க போகலாம். இதை தொடர்ந்து ரொனால் கீரியை பார்த்து உன்னால ஏதாச்சும் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுன்ற மாதிரி சொல்றாங்க. கீரி ஒரு வித்தியாசமான ஒரு நேவி, பாதி மனுஷன் பாதி நேவின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க போன படத்துல. அவங்களோட பேக் ஸ்டோரியை பெருசா எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்க மாட்டாங்க, மேபி இந்த படத்துல காமிக்கலாம். கீரியும் கடவுளும் ஏதோ ஒரு வகையில கனெக்ட் ஆகியிருக்காங்க, அதை நம்ம ரொனால் பார்த்தீங்கன்னா புரிஞ்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் ஹெல்ப் கேட்கறாங்க, உன்னால ஏதாச்சும் பண்ண முடியும்னா கண்டிப்பா பண்ணுன்ற மாதிரி. ஸோ கீரியுமே அது புரிஞ்சுக்கிட்டு அவங்க இறங்கி வந்து ஏதாச்சும் உதவி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஜேக்கும் அவங்களோட ஃபேமிலி எல்லாருமே அந்த மெட்கேனா கிளான்ல தான் இருப்பாங்க. அவங்கள தேடி வராங்க. அப்புறம் குவாட்ரிச் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த மெட்கேனா கிளானுக்கு வந்து அங்க ஒரு மிகப்பெரிய ஃபைட்டே பார்த்து நடக்குது. ஏன்னா அந்த சுத்தி பாத்தீங்கன்னா பயங்கரமா எரிஞ்சிட்டு இருக்கும். அந்த மெட்கேனா கிளான்ல இருக்க மக்களோட வீடுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அழிச்சிருப்பாங்க அந்த ஃபயர் பீப்பிள்ஸ். ஜேக் நான் சரண்டர் ஆகிறேன், இங்க இருக்க மக்களை நீ எந்த தொந்தரவு பண்ணாதுன்னு சொல்லி நம்ம குவாட்ரிச் அப்புறம் வராங்க இவங்க 2 பேருக்கிட்டயுமே பார்த்தீங்கன்னா போய் சரண்டர் ஆகிடுவாரு. குவாரிச் ஜேக்கை கூப்பிட்டு அவரோட ஷிப்புக்கு பத்தின போவாரு. சுத்தி இருக்க மக்கள் எல்லாருமே அவரை போட்டோ எடுப்பாங்க, வீடியோ எடுப்பாங்க, எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அதுல ஒரு சில பேர்லாம் பயங்கரமா சிரிச்சிட்டு இருப்பாங்க, ஒருவேளை இவனை பிடிச்சிட்டோண்டான்னு சொல்லி. அந்த அளவுக்கு ஜேக் ஃபேமஸானு தெரியல, பட் பயங்கரமா பார்த்தீங்கன்னா செலிப்ரேட் பண்ணுவாங்க இவனை பிடிச்சிட்டோன்னு சொல்லி. இந்த ட்ரெய்லர்ல ஆஷ் பீப்பிள் ஃபயரை கண்ட்ரோல் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆஹா, ஜேம்ஸ் கேமரன் அவதாரை தான் அப்படியே எடுக்க போறாருன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆரம்பத்துல நிலம், அப்புறம் தண்ணி, இப்போ ஃபயர், அடுத்து காத்துன்ற மாதிரி அவதாரை அப்படியே எடுத்துட்டு போறாரோ நினைச்சேன். பட் இவங்க ஃபயரை கண்ட்ரோல் பண்ணல. ஃப்ரேம்ல நம்ம நோட்டீஸ் பண்ணி பார்த்தா வராங்க, அங்க இருக்க ஒரு பவுல்ல இருக்கிற ஒரு ஆயில் சம்திங், ஒரு எண்ணெய் மாதிரியான ஒரு இதுல கையை விட்டுட்டு இந்த ஆயில் நெருப்புல பட்டதுக்கு அப்புறம் எரியற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ நெருப்பு எரியறதுக்கு ஒரு எரிபொருளை பயன்படுத்துறாங்க. ஒரு இதை வச்சுதான் அவங்க சண்டைக்கு நடுவில் அந்த நெருப்பு எரியற அம்பெல்லாம் பயன்படுத்துவாங்க. இவங்களுக்கும் நேவி பீப்புளுக்கும் நடுவில் நடக்கிற ஒரு சண்டையில வராங்க அவங்களோட பீப்புள் எல்லாமே ஒன்னா சேர்ந்து பறக்கும்போது அவங்க பறக்கிற அந்த கிரியேச்சருக்கு மேல ஒரு பவுல் மாதிரி ஒரு வச்சிருப்பாங்க. அந்த பவுல்ல இந்த ஆயில் பிளஸ் நெருப்பு இது எல்லாமே கலந்து அதை ஒரு சோர்ஸா பயன்படுத்தி நெருப்பால பத்தின அம்பு எறிகிறாங்க. இவங்க ஃபயரை கண்ட்ரோல் பண்ணல, அந்த ஃபயரை வச்சு எப்படி சண்டை போடலான்ற ஒரு ஸ்ட்ராட்டஜியை பத்தின கத்து வச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் ஃபாஸ்ட் பேஸ்டா நிறைய ஃப்ரேம்ஸ் காமிப்பாங்க. அதுல நம்ம நெத்திரி அண்ட் ஜேக் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நடக்கிற மாதிரியும் அவங்க பின்னாடி நிறைய கிரியேச்சர்ஸ் பறக்கிற மாதிரியும் ஜஸ்ட் ஒரு பேட்டிலுக்கு தயாராகிற மாதிரி, எப்படி அவதார் 1ல இவங்க எல்லாருமே அந்த ஹியூமன்ஸ் எடுத்து சண்டை போடும் போது ஒரு பேட்டிலுக்கு தயாராகுங்களோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து அந்த பேட்டில் அந்த போருக்கு தயாராகிற மாதிரி காட்சி அமைச்சிருக்காங்க. மேபி இது ஃபைனல் பேட்டிலா இருக்கலாம், இல்லை ஃபைனலுக்கு முன்னாடி ஏதாச்சும் ஒரு நடக்கிற ஒரு பேட்டிலாக இருக்கலாம். ஏன்னா இவங்க காஸ்டியூம்ஸ்லாம் பார்க்கும்போது ஒரு ஃபைனல் பேட்டில்ன்ற அந்த ஒரு ஃபீலிங் தான் வருது. ட்ரெய்லர் கடைசியாக ஒரு ஃபைட் சீக்வன்ஸை காமிச்சிருப்பாங்க. அந்த நடக்கிற இடம் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான ஒரு லொக்கேஷனாக இருக்கும். ஃப்ளோட்டிங் மவுண்டன்ஸ் அந்த மாதிரியான ஒரு இடமா தான் அது இருக்கும். இது என்ன இடம்னு சொல்லி எக்ஸாக்டாக நமக்கு தெரியல. இந்த இடத்துல நெத்திரி அண்ட் வராங்க இவங்க 2 பேருக்கும் ஒரு சண்டை நடக்குது. அண்ட் ஜேக் அண்ட் குவாட்ரிச் இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை நடக்குது. இந்த சண்டைக்கு நடுவில் ஸ்பைடருமே வந்து உதவி பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸ்பைடர் கீழே விழுகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சிருப்பாங்க. அதை பார்த்தோன்னே ஜேக் பயந்துருப்பாரு ஸ்பைடர் கீழே விழுகிறான்னு சொல்லிட்டு. இது பார்க்கும்போது எனக்கு ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம் தாங்க ஞாபகம் இருந்துச்சு. அதில் எப்படி நம்ம எம்ஜே கீழே விழுவாங்க, நம்ம டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேன் பார்த்து நம்ம எம்ஜே காப்பாற்றுக்காக வருவார். பட் அந்த சமயத்தில் நம்ம கிரீன் காப்ளின் வந்துடுவார், தடுத்துருவார். அப்போ நம்ம ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் ஸ்பைடர்மேன் தான் வந்து எம்ஜேவை காப்பாற்றுவாங்க. அதுதான் எனக்கு ஞாபகம் இருந்துச்சு இந்த ஒரு சீக்வன்ஸை பார்க்கும்போது. ஸ்பைடர் கீழே விழுகும்போது நம்ம ஜே காப்பாற்ற போவார். மேபி குவாட்ரிச் வந்து தடுக்கலாம். அதுக்கப்புறம் நெத்திரி வந்து ஸ்பைடரை காப்பாற்ற வாய்ப்பு இருக்கு. ஆரம்பத்துலேருந்து நெத்திரி பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் மேலே வெறுப்போடு இருப்பாங்க. கடைசியில் ஸ்பைடரை காப்பாற்றி அந்த வெறுப்பு போய் அவங்கள ஒரு மகனை பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீக்வன்ஸ் அமைச்சாங்கன்னா இவங்க 2 பேருக்குள்ள அந்த சண்டை, அந்த மனஸ்தாபம் சரியாக வாய்ப்பு இருக்குது. இந்த சண்டையில் நெத்திரி அவங்க போவை பயன்படுத்தி தான் சண்டை போடுவாங்க. ஆரம்பத்தில் நம்ம லோவாக் சிரா இவங்க ஒன்றா சேர்ந்து நெத்திரியோட போவை பார்த்தீங்கன்னா சரி பண்ணியிருப்பாங்க. அது எடுக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. சரி பண்ணி நெத்திரிக்கிட்ட கொடுத்துருப்பாங்க.
ஒரு ஆக்ரோஷத்தோட அவங்க சண்டை போகிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அந்த எமோஷன்ஸ்ன்றது நல்லாவே கன்வே ஆகிருக்குங்க. இது என்னதான் சிஜே விஷுவல் எஃபெக்ட்ஸ்னு சொன்னாலுமே அந்த எமோஷன்ஸ் நமக்கு நல்லாவே கன்வே ஆயிருக்கு. அவங்க ஹியூமன்ஸாக இல்லைனாலும் அந்த நேவி பீப்புள்ஸோட எமோஷன்ஸ் நல்லாவே ஹேண்டில் பண்ணியிருக்காரு ஜேம்ஸ் கேமரன். இந்த ட்ரெய்லரோட ஃபைனல் ஷாட்டில் வராங்க கீரியை பிடிச்சு வச்சுக்கிட்டு அவங்க கிட்ட ஒரு டைலாக் சொல்லுவாங்க, உன்னோட கடவுளுக்கு சக்தி கிடையாது, உன்னோட கடவுள் உன்னை காப்பாற்ற மாட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அவங்க அந்த ஏவான்ற அந்த கடவுளை எந்த அளவுக்கு வெறுக்கிறாங்கன்ற மாதிரி இந்த ஒரு டைலாக் பார்த்து அமைஞ்சிருக்கு. படத்தில் வராங்க ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லனாக தான் காமிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைசியில் மனசு மாறுற மாதிரி முடிப்பாங்கன்றது டவுட்டு தான். வில்லனாகவே காமிச்சு அவங்கள சாகடிக்கிற மாதிரி போகலாம், இல்லை அவங்க உயிரோடு இருக்கிற மாதிரி காமிக்கலாம். அந்த மனசு மாறினாங்கன்னா அதை ஜஸ்டிஃபை பண்ணால் ஓகே. அப்படி ஜஸ்டிஃபை பண்ணாமல் ஜஸ்ட் பேச்சுவார்த்தையிலே மனசு மாறினாங்கன்னா அது கண்டிப்பாக சூட் ஆகாதுங்க. அவங்கள வில்லனாகவே வச்சுக்கலாம், இல்லை ஜஸ்டிஃபை பண்ணி அவங்கள நல்லவனாக மாற்றலாம். இதோட இந்த அவதார் ட்ரெய்லர் முடியுது. அவதார் லோகோ போடுறாங்க ஃபயர்லேருந்து வர மாதிரி. இந்த ட்ரெய்லருக்கு பின்னாடி ஒரு மியூசிக் வருமா, அந்த மியூசிக்குமே இந்த ட்ரெய்லருக்கு பார்த்தோன்னா நல்ல ஒரு எலிவேஷனை கொடுக்குது நான் சொல்லுவேன். ஆரம்பத்தில் நல்ல சாஃப்டாக ஒரு ஃபீல் குட்டாக வரும், போக போக அந்த ஒரு ஆக்ஷன் பேக்கடாக பார்த்தீங்கன்னா கொண்டு போகும்போது அதுக்கேற்ற மாதிரி மியூசிக் அமைச்சிருப்பாங்க. December 19 தான் இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னொரு 4 மாதம் கிட்ட இருக்கு. இப்போ தமிழ் டப்பிங்கில் தான் இந்த படம் ரிலீஸ் ஆகும். ஏன்னா ட்ரெய்லருமே தமிழ் டப்பிங்கில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்தேன். உங்களை எத்தனை பேர் இந்த அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் ட்ரெய்லர் பார்த்தீங்க? பார்த்து உங்களுக்கு இந்த ட்ரெய்லர் பிடிச்சிருக்கா இல்லைன்னு கமெண்ட்ஸ் லீவ் பண்ணுங்க. உங்களை இதே போல இன்னொரு சந்திக்கிறேன். நான் உங்களை டாட்டா பை, see you.